ஒயிட் மெட்டல் ஸ்டாச்சு அதாங்க எமனுக்கு இருக்கு. ஓகே, இந்த ஒயிட் மெட்டல் கேட்டுக்கிட்டிங்கன்னா என்னடா இது புதுசாக இருக்குன்னு யோசிப்பீங்க. ஒயிட் மெட்டல் வேற ஒன்றும் இல்லை, எல்லா முக்காவாசி ஒயிட் கலர் மெட்டல், அலுமினியம், டின் அந்த மாதிரி இருக்கிற அந்த மெட்டல் எல்லாமே சேர்ந்து உருவாக்குன ஒரு மெட்டல் தான் ஒயிட் மெட்டல். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒயிட் மெட்டல் நீங்கள் கூகுள் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் முழுசாக டீட்டெயிலாக டீப்பாக தெரியணும்னா. ஸோ நான் நம்மளோட சிலையை நான் காட்டிடுறேன் பாருங்க. இங்கே இருக்கிறது என்கிட்ட 4 சிலை இருக்கு. விநாயகர் இருக்காங்க, நடராஜா இருக்காரு, உங்க லட்சுமி இருக்காங்க, அண்ட் ஸ்ரீடி சாய்பாபா இருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க. அதோட ஆர்ட் ஒர்க் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு, பார்க்க சரியான ஷைன் பண்ணிக்கிட்டு. அண்ட் அங்கங்க கல் வச்சிருக்காங்க. ஸோ இங்க கல் இருக்கு இந்த மாதிரி. அண்ட் பின்னாடி உள்ளது சுத்தம், நீங்க அப்படியே வச்சுட்டு இப்படி சுத்தலாம், இல்லைன்னா நீங்க பின்னாடி டைட் பண்றதுக்கு இங்க இடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டைட் பண்ணிக்கலாம் எப்படி உங்களுக்கு வேணுமோ. அண்ட் இது வந்து ஒரு 3D டிசைன், அதாவது பின்னாடியும் பாருங்க, பின்னாடியும் ஆர்ட் ஒர்க் இருக்கு. ஓகே, ஸோ இது விநாயகர், ஒரு நடராஜர் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, பின்னாடி கட்டுறேன். ஓகே, நீங்கள் இதை வச்சுட்டு பூஜை பண்ணீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். சில பேர் வந்து சிலை வச்சு பூஜை பண்ணுவாங்க, சில பேர் படம் வச்சுருப்பாங்க, சில பேர் ஆசைப்படுவாங்க சிலை வச்சு பூஜை பண்ண எப்படி இருக்கும். கண்டிப்பாக இந்த சிலை வாங்குங்க. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து கருக்காது, இது வந்து கராட் ஆகாது, அதான் மெயின். ஓகேயா, ஸோ அதான் அந்த ஒயிட் மெட்டல் ஒன் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் கூகுள் பண்ணாலும் தெரியும். ஓகே, அண்ட் பாபா பாபா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருப்பார். ஓகே, ஒரு அழகாக இந்த மாதிரி உட்கார இடம் கொடுத்து இந்த மாதிரிலாம் அழகாக செஞ்சுருக்காங்க. மேலே உள்ளது கூட பாருங்க, ஒரு மாதிரி டாட் டாட்டா துணி டெக்ஸ்டர் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு நல்லா இருக்கு பின்னாடி இப்படி. ஓகே, இந்த சிலை நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பேஸ் கிடைக்கும். இந்த பேஸ், ஓகே, இந்த பேஸ் வந்து வுட்ல செஞ்சது தான், அதாவது கட்டளை செஞ்சது. ஆனால் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சில்வராக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா சில்வரில் ரேப் பண்ணது. ஓகேயா, நான் சைஸும் சொல்லிடுறேன். பேஸ் இல்லாம ஒவ்வொரு சிலையோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த மாதிரி ஏத்துனா லெபி குராங் 8.5 இன்ச் கிட்ட வருது. இது நான் இங்க பாக்குறேன். அப்படி லட்சுமி சிலை வந்து ஆல்மோஸ்ட் 7.4 இன்ச் கிட்ட வருது. நடராஜரோட சிலை வந்து கிட்டத்தட்ட 11 இன்ச்சு கிட்ட வருது, அதாவது 10.9 10.8 கிட்ட வருது. 11 விகுராங் சப்ளாஸ் இருக்கு. அப்புறம் இவரு விநாயகர் வந்து ஆக திங்கி பார்த்தாலும் 7.5 வருது. ஓகே, 7.5 இன்ச்சு, நான் சொல்ற மெஜர்மெண்ட்லாம் இன்ச்சு. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்து பேஸ்ல வச்சீங்கன்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த பேஸோட. ஸோ கண்டிப்பா வாங்குங்க உங்களோட சாய் மேடையை அலங்காரம் பண்றதுக்கு, உங்களுக்காக ஒயிட் மெட்டல் ஸ்டாச்சு.